பத்தி பார்க்க போறோம். இந்த IPL 2025 ஆக்ஷன்ல CSK ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூவ் பண்ணிருப்பாங்க. ரச்சன் ரவீந்திராக்கு RTM யூஸ் பண்ணிருப்பாங்க. 4 crores பிக் பண்ணிருந்தாங்க. நம்ம எல்லாருமே டெவான் கான்வேக்கு தான் RTM யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். நம்மளுமே நிறைய வீடியோஸ்ல அதை பத்தி பேசினோம். பட் ரச்சன் ரவீந்திராக்கு RTM யூஸ் பண்ணது வாஸ் a very good move நான் சொல்லுவேன். அதெல்லாம் பத்தி நம்ம லேட்டர் ஆன் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம், CSK ஓட இம்பாக்ட் பிளேயர்ஸ் யாருப்பா? நம்ம எல்லா வீடியோஸுமே CSK ஓட இம்பாக்ட் பிளேயர் இவருப்பான்னு ஜஸ்ட் சொல்லிட்டு மட்டும் போயிட்டோம். ஆனா இந்த வீடியோல டீடைல்டா CSK ஓட இம்பாக்ட் பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சோ வீடியோ கண்டிப்பாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். அண்ட் நம்ம தலையோட சில கியூட்டான சாண்டா கிளாஸ் பிக்சர்ஸ் நீங்க கண்டிப்பா சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க. சோ அவரோட ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட தலை வந்து ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் டெஃபினெட்லி தலையுமே அவரோட பிராக்டிஸ் கூடி சீக்கிரம் ஆரம்பிப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஜனவரியோட மிட் ஆர் ஜனவரியோட எண்டில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரோட ஹோம் டவுன்ல வந்து சில நெட் செஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈடுபடுவாரு. அதுக்கப்புறமா எல்லா டீம் மெம்பர்ஸும் ஒன் பை ஒன்னா சேப்பாக்கு அரைவ் ஆவாங்க பாத்தீங்களா. அது வந்து ப்ராபபிலி இந்த டைம் வந்து பிப்ரவரியோட எண்டு ஆர் மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா மார்ச்சோட எண்டில் தான் வந்து IPL ஆரம்பிக்க போறது இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறப்போ மார்ச்சோட ஃபர்ஸ்ட் வீக் ஆர் பிப்ரவரி எண்டில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா அரைவ் ஆவாங்க. ஸோ தலை வந்து எப்பவுமே ஃபர்ஸ்டே வந்துருவாரு. அண்ட் இந்த வருஷமும் கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ சில பிராக்டிஸ் செஷன்லாம் கண்டிப்பா சேப்பாக்ல வந்து ஃபேன்ஸோட அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா தலை தரிசனம் கூடி சீக்கிரம் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் நீங்க வந்து கண்டிப்பா போய் ஸ்டேடியம்ல வந்து பிராக்டிஸ் செஷன்லாம் பார்ப்பீங்களா? அண்ட் நீங்க வந்து லாஸ்ட் டைம்லாம் பார்த்திருந்தீங்களா இல்லையா அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ரச்சன் லாஸ்ட் சீசன்ல சில பிரில்லியன்டான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருப்பாரு. எஸ்பெஷலி அந்த ஸ்டார்டிங் கேம் CSK vs RCB அவரோட டெபியூ மேட்ச்லயே பாத்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிச்சிருப்பாரு இங்க சேப்பாக் ஸ்டேடியம்ல. சில மேட்சஸ்ல நல்ல ஸ்டார்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. பட் அவரால் அது பிக் ஸ்கோரா கன்வெர்ட் பண்ண முடியல. அதுதான் ரச்சனுக்கு லாஸ்ட் சீசன் பிரச்சனையா இருந்தது. அண்ட் நம்ம ரஹானேயுமே ஓப்பனிங்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் சீசன். ரச்சன் வந்து டிராப் பண்ணிட்டு ரஹானே வந்து அந்த LSG மேட்ச்ல வந்து ஓப்பனிங் கொடுத்திருப்பாங்க. நம்ம ருத்ராஜ் கூட செஞ்சுரி போட்டிருப்பாரு பாருங்க. அந்த மேட்ச்ல வந்து ரச்சனை டிராப் பண்ணிட்டு ரஹானே ஓப்பனிங் வந்திருப்பாரு. அண்ட் அவேல நடந்த CSK LSG மேட்ச்ல வந்து ரஹானே அண்ட் ரச்சன் ஓபன் பண்ணிருப்பாங்க. ருத்ராஜ் நம்பர் 3ல வந்திருப்பாரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்து CSKல வந்து அந்த ஓப்பனிங்ல வந்து பார்க்க முடிஞ்சது லாஸ்ட் சீசன்ல. தே couldn't maintain a solid opening pair. ஸோ அது வந்து CSKக்கு பிரச்சனையா இருந்தது இல்லையா. இந்த வருஷம் டெஃபினெட்லி கான்வே அண்ட் ருத்ராஜ்னு நம்ம எல்லாருமே பேசிக்கிறோம். அண்ட் டெஃபினெட்லி நம்ம எல்லாருமே பேசிக்கிற மாதிரி கான்வே அண்ட் ருத்ராஜ் ஓப்பனர்ஸா இருக்க போறாங்க. அப்போ ரச்சனுக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னா கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ ஸ்டேஜஸ் ஆஃப் IPL வந்து கான்வே மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து CSK கண்டிப்பா ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம CSK குவாலிஃபை ஆறாங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி சமயத்தில் கான்வே அண்ட் இன்னுமே சீனியர் மோஸ்ட் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா ரெஸ்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்து அப்கமிங் டேலண்ட்ஸ் அண்ட் இன்னும் சில விளையாடாத பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. அப்போ வந்து கண்டிப்பா ரச்சனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். அண்ட் ஹி வில் நாட் பி a ரெகுலர் ஸ்டார்டர்னு வந்து ஸ்டீஃபன் ஃபிளெமிங் வந்து ஆஃப்டர் ஆக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அண்ட் ரச்சன் ரவீந்திராவை பத்தி ஃபிளெமிங்குமே நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாரு. ஸோ இந்த IPL 2025 ஆக்ஷன் வந்து ரச்சன் ரவீந்திராக்கு நாங்கள் பிட்டிங் வார எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் ரொம்பவே சர்ப்ரைஸ் இருந்தோம் அவருக்கு வந்து பிட்டிங் வார் நடக்கலன்னு. ஏன்னா ரீசெண்டாக நடந்த டெஸ்ட் சீரிஸ் அகைன்ஸ்ட் இந்தியா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து we expected a bidding war, பட் அது நடக்கல. அண்ட் அவர் லாஸ்ட் இயரே வந்து CSKோட செட்டப்ல இருந்ததுனால கண்டிப்பா he will develop as a better batter. அண்ட் ஓவரால் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம் அவர் திரும்ப CSKவை ஜாயின் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுலேயே நமக்கு என்ன புரிய வருதுன்னா ஃபியூச்சரை கருத்தில் கொண்டு தான் ரச்சன் ரவீந்திராவை பேக் பண்ணி CSK இந்த வருஷம் பிக் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பிரைமரி பிளேயரா CSKல வந்து ரச்சன் ரவீந்திரா மாறுவாரு. அண்ட் அதை எல்லாருமே நம்ம பார்க்க தான் போறோம். அண்ட் ரச்சனை வந்து ஜடேஜாவோட கம்பேர் பண்ணியுமே நம்ம ஃபிளெமிங் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ கிட்டத்தட்ட அதே ஸ்கில் செட் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து நம்மளோட ரச்சன் ரவீந்திரா. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்கு. அண்ட் கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த பிரைஸுக்கு வந்து நாங்க அவரை எடுத்ததுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளோட ஃபிளெமிங் சொல்லியிருப்பாரு. இப்போ இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்தோம்னா ஆக்சுவலி நம்ம CSK இம்பாக்ட் பிளேயரை யூஸ் பண்ணலனா கூட நம்ம கிட்ட ஐ திங்க் எக்கச்சக்கமான பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஐ திங்க் 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டார்டிங் 11லேயே. ஸோ வந்து இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்போ நம்ம CSK பத்திரனா வில் பி a good option. ஆக்சுவலி நம்ம எல்லா வீடியோஸ்லயும் வந்து பத்திரனா ஸ்டார்டிங் 11ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பத்திரனாவை நீங்க வந்து இம்பாக்ட் சபா கூட யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து கான்வே அதுக்கப்புறம் சாம் கரன் தென் நூர் அகமதை வந்து 11ல வந்து யூஸ் பண்ணிட்டு பத்திரனாவை இம்பாக்ட் சபா கொண்டு வரலாம். ஆர் எல்ஸ் பிரஷரான சிச்சுவேஷன் கிரன்ச்சியான சிச்சுவேஷன் நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்கன்னா நம்ம ரச்சனை கூட வந்து ஒரு ஃப்ளோட்டரா உள்ள கொண்டு வரலாம். ஏன்னா அவர் வந்து கேம் வந்து கொஞ்சம் செட்டில் பண்ண பார்ப்பாரு. கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்கு வந்து ஸ்கோர் போர்டு வந்து கீப் ஆன் ஹி வில் பி டிக்கிங். ஸோ அதனால ரச்சன் ஆல்சோ உங்களுக்கு வந்து இம்பாக்ட் சப் ஆப்ஷன் இருக்காரு. அண்ட் நம்ம வந்து இந்தியன் ஆப்ஷன்ஸ் வரப்போ சிவம் டுபே தான் வந்து ஸ்ட்ரைட்டாவே நீங்க வந்து போய் ஆகணும். ஸோ சிவம் டுபே அண்ட் அன்ஷுல் கம்போஜ் ஆர் மேபி கலீல் அஹமத் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பால் நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர் தேவைப்படும். ஸோ ரெண்டு பேருமே சூட்டபிளா இருப்பாங்க நான் சொல்ற அந்த பாயிண்ட்டுக்கு. அதனால நீங்க யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த பிளேயரை வந்து CSK இம்பாக்ட் சப்ஸா யூஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு
பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.